வணக்கம் மக்களே, நான் உங்கள் சக்தியுமா. விநாயகர் அஷ்டகம் என்கிற காரிய சித்தி மாலையை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தொடர்ந்து 8 நாட்கள் பாராயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா மனசில் இருக்கிற குழப்பங்கள், மன உளைச்செல்லாம் தீர்ந்து மனம் மகிழ்ச்சியாக தெளிவாக இருக்கும். சங்கடகர சதுர்த்தி ஆகிய இன்று நம்ம 8 முறை ஓதினால் அஷ்டமா சித்தியும் கைகூடும். அதை மாதிரி தினம் இன்றைக்கி ஆரம்பித்து தினம் 21 முறை 21 நாட்கள் நம்ம சொன்னோம்னா நமக்கு குழந்தை செல்வம் உண்டாகும். நம்ம குழந்தைகள் கல்வியிலும் செல்வத்திலும் சிறந்து விளங்குவார்கள். இந்த காரிய சித்தி மாலை காசிப முனிவர் என்கிறவர் வடமொழியில் ஏற்றின இந்த பாடலை கச்சிப முனிவர் அப்படிங்கிறவர் தமிழாக்கம் செய்து நமக்கு இதுக்கு கிடச்சிருக்கு இந்த பாட்டு. தொடர்ந்து 60 நாட்கள் படித்தோம்னா இது அரச வசியம் உண்டாகும். இப்போ நம்ம காரிய சித்தி மாலை பார்க்கலாம். வந்த மகற்றும் அனந்தபுர பரப்பும் எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகும் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ, சந்தமரையா கமலக்கலைகள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ, அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றோம். உலகம் முழுதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருளெனவ அவ்வுலகில் பிறக்கும் விகாரங்கள் உராத மேலாம் ஒளியான் உலகம் புரியும் வினைப்பயனை ஊட்டும் கலைக்கன் எவன் அந்த உலக முதலை கணபதியை உவந்து சரணம் அடைகிறோம். இடர்கள் முழுதும் எவனருளால் எரிவீலம் பஞ்சனமாயும் தொடரும் உயிர்கள் எவனருளால் சுழல்வாள் பதியும் உரச் செய்யும் கடவுள் முதலானோர் கூறின்றி கருமம் எவனருளால் முடிவு பெறும். அந்த தடவு மறுப்பு கணபதி பொன் சரணம் சரணம் அடைகிறோம். மூர்த்தியாகி தலமாகி முன்னீர் கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்தறியா திறத்தினாலும் உயிர்க்கு நலம் ஆர்த்தினாலும் அறியாமை அகற்றி அறிவிப்பான் எவன் அந்த போர்த்த முதலை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகிறோம். செய்யும் வினையின் முதல் யாவன் செய்யப்படும் பொருள் யாவன் ஐயமின்றி உளதாகும் அந்த கரும பயன் யாவன் உய்யும் வினையின் பயன் விளைவில் ஊட்டி விடுப்பான் எவன் அந்த பொய்யில் இறை கணபதியை புரிந்து சரணம் அடைகிறோம். வேதம் அளந்து மறிவறிய விகிர்தன் யாவன் விழுதகைய வேத முடிவில் நடம் நவிலும் விமலன் யாவன் விளங்குபர நாத முடிவில் வீட்டிருக்கும் நாதன் எவன் என் குழவன் அவன் அப்போத முதல கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகிறோம். மண்ணின் ஒரு ஐங்குணமாகி வதிவான் எவன் நீராடை நான்காய் நன்னி அமர்வான் எவன் தீயின் மூன்றாய் நவிழ்வான் எவன் வலியின் எண்ணும் 2 குணமாகி ஈவான் எவன் வானிலை ஒன்றாம் அண்ணல் எவன் கணபதியே அன்பில் சரணம் அடைகிறோம். பாச அறிவில் பசு அறிவில் பட்டற்கரிய பரன் யாவன் பாச அறிவும் பசு அறிவும் பயிலப் பணிக்கும் அவன் யாவன் பாச அறிவும் பசு அறிவும் பாற்றி மேலாம் அறிவான தேசன் அவன் கணபதியை திகழச் சரணம் அடைகிறோம். இது இந்த நூலோட பயன் இந்த நமது தோத்திரத்தை யாவன் 3 தினம் மும்மை சந்திகளில் தோத்திரம் செய்யினும் சகல கரும சித்தி பெறும் சிந்தை மகிழ சுகம் பெறும் என் தினம் உச்சரிக்கின் சதுர்த்தி இடி பந்த மகள ஓர் எண்கால் படிக்கில் அட்ட சித்தியுறும் திங்கள் 2 தினந்தோறும் திகழ் ஒருபான் முறையோதில் தங்கும் அரச வசியமாம் தயங்க 21 முறைமை பொங்கும் உளவலால் கிளப்பின் துங்க வெறுங்கை முதல் பலவும் தோன்றும் என செப்பினர் மறைந்தார். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் ஒரு 8 அருகம்புல் வெத்தலைப்பாக்கு பழம் உங்களால் இன்று நைவேத்தியத்தை வச்சுட்டு அவல் பொரிக்கடலை கொழுக்கட்டை எது வேணாலும் உங்களுக்கு என்ன முடியுமோ அதை வச்சுங்க. வெள்ளைக்கட்டி கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு 8 முறை இன்றைக்கி படிக்கிறது ரொம்ப விசேஷம். 8 அருகம்புல் எடுத்து வச்சுக்கிங்க. அப்போ இந்த ஒரு முறை நம்ம பாடல் பட்டு 8 ஸ்லோகம் ஒரு முறை படித்து முடித்தோன்னே ஒரு அருகம்புல் அந்த முறையில் தான் நான் பூஜை செய்வேன். அதனால் 8 முறை படிச்சுட்டு ஒரு முறையும் ஒரு அருகம்புல் வைக்க உள்ள 8 அருகம்புல் விநாயகருக்கு சேர்ந்துடும். உங்களால் இயன்ற நைவேத்தியங்களை வச்சு இந்த பூஜையை முறைப்படி செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்சவங்க 21 நாள் அதில் சொல்லியிருக்கிற மாதிரி உங்கள் குழந்தை இல்லாதவங்க இல்லை உங்கள் குழந்தைகள் நல்லா படிக்கணும் செல்வ செழிப்பாக வாழணும்னு நினைக்கிறவங்க 21 நாள் சாயங்கால நேரத்தில் இந்த ஸ்லோகத்தை சொல்லி அவரை கொண்டாடுங்க. 60 நாள்லாம் சொல்ல முடிஞ்சாலும் சொல்லுங்கள். அரச வசியம்னு போட்டிருக்காங்க. அதனால் 60 நாள் முடிஞ்சவங்க சொல்லுங்கள். இல்லை 8 நாளைக்கு காலையிலையும் நான் வழிபடுவேன் அப்படிங்கிறவங்க காலையிலையும் சாயங்காலம் 8 நாள் படிங்க. இது மிக உயர்வான ஒரு ஸ்லோகம்தான். விநாயகர் காரிய சித்தி மாலைங்கிறது நீங்கள் சங்கடகர சதுர்த்தி அதுவும் படிங்க. அடுத்தது விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் படிக்கலாம். உங்களால் இயன்றப்போ படிக்கலாம். நன்றி மக்களே.